எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீராம், திரு பிரவீன் காந்தி, நான் எல்லாருக்கும் நீங்க பதில் சொல்லணுங்கிறதுனால நிறைவா உங்ககிட்ட வரேன். திரு ஸ்ரீராம், இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தணும், நிறைய விமர்சனங்களை நிறைய சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்ளணும், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றாருன்னு பார்ப்போம். அவருடைய கொள்கைகள்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு, குழப்பம் இருக்கு. ஒரு பக்கம் திராவிடம், ஒரு பக்கம் தமிழ் தேசியம்னு சொல்றாரு, ரெண்டு கண்கள்னு சொல்றாரு, மும்மொழி கொள்கையை ஆதரிக்காம இருமொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னு நிறைய விஷயங்களை திரு சரத்குமார் பட்டியலிடுறார். இதை விமர்சனமா பார்க்கணுமா அல்லது ஆரோக்கிய பார்வையா? இல்லை, நிச்சயமாக நீங்கள் பாரதிய ஜனதாவின் கொள்கையை அவர் புரிந்து கொள்ளாமல் 3 முறை இந்த நாட்டு மக்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பல மாநிலத்தில் பாஜக பல முறை மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸோ அந்த கட்சியின் கொள்கையை ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் கொள்கை எதிரின்னு சொல்கிற போது நிச்சயமாக அவரை நம்ம என்ன பாராட்டவா முடியும்? எங்கள் கொள்கையை உங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் கொள்கையை நீங்கள் பல கட்சிகள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு கொள்கைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாரதிய ஜனதாவுடைய கொள்கையை புரிந்து கொண்டால்தான் நீங்கள் கொள்கையை முதல்ல விமர்சிக்க முடியும். அது எப்படி சப்கா சாத் சப்கா விகாஸ்னு ஒரு பிரதமர் சொல்கிறத அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்கிற ஒரு பிரதமர் நீங்கள் எங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொன்னால் உங்களுக்கு கொள்கைனாலே உங்களுக்கு என்ன தெரியல என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அவருடைய கருத்து அது தனி சுதந்திரம். ஸோ அது அவர் அந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ நிச்சயமாக பாரதிய ஜனதாவை நீங்கள் கேட்குற போது அது நீட் உங்களுக்கு புரிதல் நிச்சயமாக இல்லை. யார் அதோட வரலாறு உங்களுக்கு என்ன என்று தெரியவில்லை. யார் அதை முதல்ல அந்த நீட்டை கொண்டு வந்தது என்றது உங்களுக்கு புரிந்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர்த்த மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு புள்ளியில நீட்டை எதிர்க்க தானே செய்யறாங்க. அப்படி இல்லையே, அது எடுத்துட்டால் நீட்டு தவறாகிட முடியாது. அதை வாதாடியவர் யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியின் முன்னாள் நாட்டின் நிதியமைச்சரின் மனைவியும் அவர்கள். இனிமே கடவுளே வந்தாலும் இந்த நீட்டை எடுக்க முடியாதுன்னு சொன்னவர்களும் அந்த கூட்டணியில் தானே இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீட் வருவதற்கு முன்னாடி நீங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் மருத்துவத்தில் சேர்ந்தார்கள் ரெக்கார்டை சொல்லுங்க. நீட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பாருங்க, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விமர்சனங்களை வைக்கலாம். அதனால தான் நீட்டில் புரிதல் இல்லை. மும்மொழி கொள்கை எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் 5 கொள்கைகள் படிக்கலாம். எங்கள் பணக்கார குடும்பங்கள் தான் பல லாங்குவேஜஸ் படிக்கலாம், நீங்கள் எல்லாம் படிக்கக்கூடாது என்பதுதான் விஜய் சொல்வதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் வீட்டு பிள்ளைகள் ஐஜிசி போர்டில் படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், சமஸ்கிருதம் படிக்கலாம், ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கலாம். ஆனால் கிராமப்புற ஏழை மாணவர்கள் ஏதேனும் ஒரு மும்மொழியை படிப்பதை நீங்கள் தடுப்பீர்கள் என்று சொன்னால் அங்கேயும் உங்களுக்கு புரிதல் என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். தனிப்பட்ட முறையில் இங்க யார் எத்தனை மொழி படிக்கிறதுக்கும் எந்த தடையும் இல்ல தானே? சரி, அதை அப்படி சொல்லிட்டே இருக்கோங்க. இது ஒரு டிராமா பண்ணிட்டே இருக்கோங்க. இல்ல, டிராமா இல்ல. வெரி குட் பாயிண்ட். நீங்களே கரெக்டா சொல்றீங்க. அந்த மும்மொழி கொள்கையை கொடுங்க. மக்கள் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்க சுதந்திரம் சொல்லுங்க, கட்டாயப்படுத்தாதுன்னு சொல்லுங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்க முன்மொழி கொள்கையை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்க சுதந்திரமா விட்டுட்டோங்க, மக்கள் எதை வேணா படிச்சலான்றது கபட நாடகம். நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் அந்த மும்மொழியை கொடுங்கள், ஏதேனும் ஒரு மும்மொழியை கொடுங்க. பசங்க எடுத்துக்கலாம், கம்பல்ஷன் இல்லைன்னு சொல்லுங்க, அது ஜனநாயகம். அரசு சார்பில் இலவசமா ஜாப்பனீஸ் மொழியை கத்துக்கிறதுக்கான ஒரு கிளாஸ் நடக்குது சார். மத்த எந்த மொழிகளை கற்றுக்கொள்வதற்கு எது நமக்கு இல்ல, ஜாப்பனீஸ் மொழியை கற்று கொண்டால் எல்லாரும் ஜப்பான் போனா போறோம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி இல்ல. நீங்க மொழிக்கான ஒரு தடை இருக்குன்னு சொல்றீங்களே, அப்படி எந்த மொழிக்கான நிச்சயமான தடை இருக்கிறதுங்க. அதுவும் குறிப்பாக கிராம மக்களுக்கு, ஏழைப்புற மக்களுக்கு தான். செல்வந்தர்களுக்கு அந்த தடையே இல்லையே. சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்களே பல அரசியல்வாதிகள், தாங்க படிக்கிற ஸ்கூல்ல தமிழ் பேசினாலே ஃபைன் போடுறாங்களே அரசியல்வாதிகளின் பள்ளிகள். நீங்கள் இதை டிராமா பண்றீங்கன்ற அது உங்களுக்கு புரிதல் இல்லை என்று சொல்றேன். உங்களுக்கான கனவு நிச்சயமாக இருக்கலாம், நீங்க மக்களுக்கு சேவை செய்வதற்கெல்லாம் எல்லாத்துக்குமான அது உரிமை. ஆனால் உங்களுடைய கொள்கையில் தெளிவில்லை என்றால் ஒரு தேசிய கட்சி நான் சொன்ன மாதிரி அதை நீங்கள் புரிதலோடு நீங்கள் எதிர்ப்பீர்கள் சொன்னால் நம்மளும் எதிர்க்கலாம். அதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். பாஷா என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு கொள்கைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு தேர்தல் கூட்டணின்னு ஒண்ணு வந்தா அது எல்லாருடைய ஒத்த கருத்தும் ஆளும் திமுகவினுடைய எதிர்ப்புங்கிற புள்ளியில நிக்கிறது தான். அப்ப அதுல பாஜக, தவேக, அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஓரணியில திரளணும், அது ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறாரு. நிச்சயமாக அது அந்த பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணுவேன். அதுக்குன்னு கொள்கை எல்லாம் ஒன்று எதிர்கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கொள்கை நிச்சயமாக இல்லைங்க. அங்கேயும் பல முரண்பாடுகள் இருக்கு. கொள்கையே ஒரு ரீசனா இருக்க முடியாது. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொன்னவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ கூட்டணி ஆட்சின்றது
தமிழ்நாட்டில் இனிமே அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள், அந்த மனநிலைக்கு வந்து விட்டார்கள். நீங்க இந்த தனி கட்சி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டில் இனிமேல் நிறுத்த வேண்டும். நீங்க தேசியத்துக்கு சொல்றீங்கல்ல, மத்தியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஏன் உங்களுக்கு மத்தியத்தில் மட்டும் உங்களுக்கு எதுக்கு கூட்டாட்சி? ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் கூட்டாட்சி இருக்கக்கூடாது? ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் அனைவரும் சேர்ந்து தேர்தலான்னு சொல்லுங்களேன். இல்ல அங்க மட்டும் நீங்க வராதீங்க, இது எங்களுக்கான, நாங்க ஒன்னா நாங்க இல்ல எக்ஸ் அல்லது ஒய். அது நீங்க எப்படி அதை மட்டும் அந்த கட்டமைப்பை நீங்க ஏன் பண்றீங்க? அது இந்த வரப்போற 26 அந்த களம் மாறதான் போகிறது, அதுல மாற்று கருத்து இல்லை. சரி, ஓகே. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற திரு பிரவீன் காந்தி, இங்க விமர்சனங்கள்ல பார்ஷியாலிட்டி இருக்கா? ஒரு கட்சிகளை மட்டும் விமர்சிக்கிறது, மத்தியில் ஆளும் கட்சி, மாநிலத்தில் ஆளும் கட்சி, கொள்கை எதிரியாகவும் அரசியல் எதிரியாகவும் பார்க்கப்படக்கூடிய கட்சிகளை மட்டும் விமர்சிக்கிறது, அதே நேரம் மற்ற கட்சிகள் மேலே ஏன் விமர்சனம் இல்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் வரக்கூடிய விமர்சனங்களும் கூட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. திரு செல்லூர் ராஜுனுடைய விமர்சனம் அப்படி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றா? விமர்சனங்கள் விமோசனம் தர வருபவர்களை நோக்கி விமர்சனம் என்ற அம்புகள் பாயத்தான் செய்யும். அவர் விமோசனத்தை தருவார். யாருக்கு? இளைஞர்களுக்கு. குறிப்பா நான் திருப்பி நான் மிகவும் நம்புவது, இளைஞர்களை நல்வழிப்படுத்த ஒரு தலைவன் வேண்டும். ஏனென்றால் அவருடைய படமே மாண்புமிகு மாணவன். இளைஞர்களை குறிவைத்து இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அதே போல் பெண்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்க வேண்டும், எதிர்கால குழந்தைகளை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்ற பல விமர்சனங்களை தமிழ்நாடு தேவைப்படுகிறது, தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது. இங்கு எல்லாரும் அரசியல் போதையில் இருக்கிறார்கள். எதிர்கால மக்களின் வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்ற எண்ணத்தில் எந்த அரசியல்வாதியும் அன்பார்ச்சுனேட்லி இப்போதைக்கு இல்லை. என்ன சார் அரசியல் போதைனா என்ன சார்? எப்பவுமே பதவிதான் சார். என்னுடைய ஒரே கனவு பதவி. அந்த பதவியில நான் போய் கோட்டையில உட்காரணும், என் புள்ள உட்காரணும், என்னுடைய சந்ததி உட்காரணும், அப்படிதான் இருக்க தவிர 2026 முதல்வர் தான் தாவேக்க தலைவர் விஜய் அப்படின்னு முன்வைக்கக்கூடிய முழக்கம் அந்த போதையில வராதா? நாங்க எடுத்தவன என்ன சொன்னாரு? ஒட்டுமொத்தமா சேர்ந்து வாங்க இழுப்போம் மாத்துவோம் தானே சொன்னாரு. நான் என்ன முன்னிலைப்படுத்த நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்களே. அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை. சொல்லிருக்காங்க பிரைமரி. நான் இல்ல பிரைமரின்னு சொன்னது எப்படின்னா அன்றைய கால சூழ்நிலையை பொறுத்துதான். நானும் உங்க இதுல சொல்லியிருக்கேன். அவர் அது நீங்க தான் உருவாக்குவீங்க. யார் உருவாக்குவார்கள் என்றால் அடுத்த கட்சிகள் அவரை முதன்மைப்படுத்தி அவரை முதல்வர்னு சொல்லி அப்படியாகத்தான் நீங்க ஜெயிப்பீங்க. இல்லன்னா நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடி மற்ற கட்சிகள் எப்படி மாற்று கட்சி தலைவர் ஒருவரை முதலமைச்சர் அப்படிங்கிற முழக்கத்தை எப்படி முன்வைப்பாங்க? அது சாத்தியமா? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி அப்படி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல சார். இப்ப இதே இதுல வாதத்துல ஒரு நண்பர் சொன்னாரு, டிஎம்கே என்பது மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, அதை எதிர்க்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஒண்ணு சேரணும். ஆமா, திரு முனவர் பாஷா சொன்னாரு, எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஓரணியில திரளணும் அப்படின்னாரு. அப்போ ஏடிஎம்கே தனியா இருந்தா டிஎம்கே தான் வரும். பிஜேபி வழக்கம் போல சத்தம் போட்டுட்டு தான் இருக்கணும். ஏன்னா இன்னும் பிஜேபி மேல மக்களுக்கு நம்பிக்கை உருவாக்கும் நிலைமை வரவில்லை. அப்போ விஜய் என்ற ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இவங்களே முன்னாடி நிறுத்தி அதுக்கு பின்னாடி இவங்க நிப்பாங்க. அப்படி நின்னா மட்டும்தான் மக்கள் நம்புவார்கள். அது ஒரு எதிர்கால மாற்றத்திற்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக திரு விஜய் அப்படிங்கிறது அவருடைய சினிமா எரால. அரசியல் எரா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த அரசியல் எரால அவர் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டின்னு 26ல தான் அவர் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ண பிறகாகத்தான் அவர் அரசியல் தலைவராக, தாவேக்க தலைவராக ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சார், மாநாடு உங்களை மிரட்டி விட்டது, பலரை மயக்கி விட்டது மாநாடு. அந்த மாநாடுக்கு அப்புறம் தான் நாம தொடர்ந்து விவாதங்களில் விஜயின் அந்த விஸ்வரூப வளர்ச்சியை பற்றி நம்ம பேசுறோம். இப்ப மக்களுக்கு ஒண்ணு தெளிவாயிட்டாங்க சார், மாற்றம் வேண்டும். திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருந்தால் மாற்றம் வந்திருக்கும். அவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்து விஜய் ஸ்ட்ராங்கா வர வேண்டிய வயசுல அவர் சொன்னா, ரஜினி சொல்லுவாரு வர வேண்டிய நேரத்துல நான் வருவேன். ஆனா திரு விஜய் தான் வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்திருக்காரு சார். நான் 2 விஷயத்துல சொல்லிடுறேன். செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லதிகாரத்தில் செல்லூர் ராஜு அவர்களை பத்தி நம்ம பேச வேண்டியதா இருக்கு. என்னன்னா 4 படம் நடிச்சா ஆசை வந்துருதுன்னு சொன்னாரு. என்னங்களா, நாடோடி மன்னன் ஒரு படம் உருவான எம்ஜிஆருக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான படம் தான். ஆனா நாடோடி மன்னன் ஒரு இங்கிலீஷ் படம் கல்கட்டால. இதெல்லாம் செல்லூர் ராஜு அவர்களுக்கே தெரியாது, சினிமால இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். கண்ணதாசனோட எழுதுனது இது. நாடோடி மன்னன்ற படத்தோட கதைய
கல்கட்டால ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குறாரு எம்ஜிஆர் புரட்சி தலைவர். பார்த்துட்டு அதை அவர் மைண்ட்ல வச்சு அப்படியே ஊற போடுறாரு. கரெக்டா 53 நாள்ல சிவாஜின்னு ஒரு பெரிய நடிகர் வந்த உடனே எம்ஜிஆருக்கு ஒரு தேக்கம் வருது. அப்ப தன்னை தானே எழுத்து செதுக்கிக்கணும், அதுக்கு என்ன கதைன்னு சொல்லி அதற்கு உருவாக்கப்பட்டது திரு கண்ணதாசனோட சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் நாடோடி மன்னன். அப்போ எம்ஜிஆரே 4 படம் ஓடுனதுக்கு அப்புறம் தான் தன்னை மன்னனா மைண்ட்ல ஏத்திக்கிட்டாரு. ஆனால் திரு விஜய் வரும்போதே மாண்புமிகு மாணவன் அரசியல்ல இளைஞர்கள் தான் மாத்தணும், இளைஞர்கள் வந்தாதான் மாற்றம். சார் எல்லாருக்கும் இங்க வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான் சார். அது நீங்க சொல்ற சினிமாவிலும் சரி அரசியல்லையும் சரி அந்த வெற்றி தோல்விகள் நிறைய பார்த்து அதன் மூலமாக கிடைச்ச படிப்பினை அனுபவத்தை கொண்டு தான் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க. அது நீங்க ஒரு உதாரணமா ஒவ்வொருத்தருக்கும் சொல்றீங்க, அது ஒரு படத்தினுடைய தலைப்பு அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றீங்க. ஆனா பிராக்டிக்கல் யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் 26 தேர்தலை மையப்படுத்தி விஜய் ஒரு பிரைமரி போர்ஸா நிறுத்துறோம், அதை சுற்றி தான் எல்லா விவாதங்களும் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அப்படியான ஒரு தேவை எழுகிற போது விமர்சனங்கள் வந்தா ஏன் அந்த விமர்சனத்தை எய்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களாங்கறத நான் கேக்குறேன். இல்ல சார், விமர்சனங்கள் தான் விமர்சனம் நடக்கும் சார். நீங்க விமர்சனம் தடுக்க முடியாது சார். அதுதான் ஜனநாயக நாடு. அதுதான் சார் இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடில் விமர்சனங்கள் வேணும். ஆனா உங்களோட இப்போ நம்ம 4 பேர் பேசுறோம் சார், 4-5 பேர் பேசுறோம் சார். யாராவது டோட்டலா விஜய்ன்றது ஜீரோ, அவர் வேலைக்கே ஆக மாட்டாரு யாரும் பேச முடியல ஆஃப்டர் த மாநாடு. அதுக்கு முன்னாடி சார் இது நீங்க சொல்ற மாதிரி இது ஜனநாயக நாடு. உரிமை நாகரிகமா பேசணும், பயந்தெல்லாம் போல. அது நீங்க நினைச்சா நினைச்சுக்கோ. விஜய பார்த்தா பயப்படல பாஜக, அண்ணாமலையோ யாருமே பயப்படல. நாகரிகமா அவருக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிறது அவ்வளவுதான். அது பயந்தெல்லாம் போல ஒரு விஷயத்துக்காக சொல்லிடுறேன். நல்லா கேட்டுங்க, பிஜேபி என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வரும். ஆனா இட் வில் டேக் லாங் டைம். அதுக்குள்ள இருக்கிறது 2 கட்சி தான், ஒன்னு டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. இதுங்களை மாத்தி போட ஒருத்தர் வேணும்னா அது திரு விஜய் அவர்கள் தான். அது அத்தனை பேரோட மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இறங்கிருச்சு. அதை நீங்க இந்த அடுத்து வரப்போற ஆனி மாசத்துல இருந்தே நீங்க பார்க்கலாம். அடுத்த வருஷம் அதிமுகவை விமர்சிக்காதது 2 தரப்புல இருந்தும் விமர்சனங்கள் பெரிய அளவுல. செல்லூர் ராஜுனுடைய இந்த ஒரு லைனை விட்டுட்டா 2 தரப்புல இருந்தும் விமர்சனங்கள் அதிகமா வராததற்கு பின்னணியில ஒரு கூட்டணிக்கான ஒரு இணக்கமான சூழல் இருக்கு அப்படிங்கிற சில கருத்துக்களும் வரத்தானே செய்து. அதை புறந்தளிக்க முடியாதுல்ல. இல்ல தப்பு இல்லையே. ஏடிஎம்கே விஜய் சார் 2 பேரும் சேரும் போது நிச்சயமா கவனிக்கப்படும். இப்ப இன்னொருத்தர் சொன்னாரு பிஜேபியும் சேர்ந்துச்சுன்னா புல் ஸ்வீப். ஆனா அது கருத்து ரீதியாக அவர்கள் இணைவார்களான்னு தெரியாது. ஏன்னா திரு அண்ணாமலையோட ஸ்டாண்டர்டே வேற. கருத்து ரீதியா அப்ப நீங்க அதிமுகவோட உடன்படுறீங்க அப்படி புரிஞ்சுக்கணுமா?